ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேரு ஸ்டடி குரூப் எபிசோட் 5. ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் பார்க்கலன்னா போய் பார்த்து வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஆரம்பத்தில் வில்லன் ஹானி வேறு ஸ்கூல் பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவங்க இங்கே விட்டுட்டு நாங்களும் அந்த ஆப்பில் சேர்ந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் அடித்து அவங்க காலை உடைச்சிடறான். அப்போ அவருடைய ரைட் ஹேண்ட் அவங்ககிட்ட ஏன் எல்லாரையும் அப்படி அடிச்சு விட்டுருந்தா அவங்களை நம்ம கேங்கில் சேர்த்துக்கலாம்லன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் இப்படி பண்ணாதான் அவங்களுக்கு நம்ம மேலே பயம் வரும், நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு திரும்பவும் அவன் இவ்வளோ பேர் கேங்கில் சேர்த்து என்ன பண்ண போற, உன் அப்பா மாதிரி ஆக போறியான்னு கேட்குறான். இல்லை, அவரையும் தாண்டி போகணுன்னு அவன் பதில் சொல்கிறான். அப்படியே டைட்டில் கார்டு போடுறாங்க. இப்போ நம்ம ஸ்டடி குரூப் மெம்பர்ஸ் அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னமும் செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் ஒருத்தரும் ரியாக்ட் பண்ணலை. அதில் ஒரு பொண்ணு கோமாய் வெளியே போகிறா. அப்போது ஜீவ் அவகிட்ட என்ன பெரிய இவ மாதிரி பண்ணுற, இப்போ எந்திரிச்சு எங்கே போகிறேன்னு கேட்குறா. நான் இங்கேயே போகிறேன், உங்கள் கூடலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ சியும் அந்த பசங்கக்கிட்ட நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் படிக்கத்தானே வந்திருக்கோம், கொஞ்சம் எங்களையும் புரிஞ்சுக்கலாம்லன்னு கேட்குறான். அதுக்கு ஒரு பையன் அப்படிலாம் இல்லை, உண்மையை சொல்லணுன்னா எங்களை புள்ளி பண்ணுறாங்க அதான்னு சொல்கிறான். அதுக்கு ஜீவு இந்த மாதிரி ஸ்கூலில் கூட புள்ளி பண்ணுறாங்கன்னு கேட்க அவன் இங்கே இல்லை பக்கத்து ஸ்கூல்னு சொல்லி ஜெனரல் இன்னொரு பில்டிங்கை காட்டுறான். அதே டைமில் அந்த ஸ்கூலில் ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் அந்த ஸ்டடி குரூப்போட லாஸ்ட் மெம்பர். புள்ளி பண்ணிட்டு இருக்க பசங்கள்லாம் மேனிக் ஹை ஸ்கூல் பசங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் மேனில் ஹை ஸ்கூல் இருக்கு. அந்த பையன்கிட்ட அவன் கார்டையை சஸ்பெண்ட் பண்ணான்னு கேட்டு அடிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ மாறி அந்த ஸ்கூலுக்குள்ள வரான். அவன் மாடி மேலன்னு பார்த்துட்டு தானே ஒரு ஆடு வந்து சிக்குதுறான்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ மற்ற ஸ்கூல் பசங்க நம்ம ஸ்டடி குரூப் மெம்பர்ஸ் கிட்ட இது ரெண்டுமே ஒரே ஃபவுண்டேஷன் தான், ஆனால் வேற வேற ஸ்கூல், கொம்பளை மிளலான்னு பார்த்தா பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அதான்னு சொல்றான். ஜீவும் ஜூனும் மேனிக் ஹை ஸ்கூலான்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. அவங்க தான் ஹீரோக்கு மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஹீரோ அந்த ஸ்கூலுக்குள்ள போறான். ஸ்விர்லாக் கிருதிக்கத்தை பார்த்துட்டு இது ஆர்ட் ஸ்கூல் போலன்னு நினைச்சுக்கிறான். கொஞ்சம் தூரம் போனா ரத்தமா இருக்கு. அதை பார்த்துட்டு ரத்தம் வர படிக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல்னா பிரைவேட் ஸ்கூல் தான் நினைச்சுக்கிட்டு இன்னும் உள்ள போறான். அந்த பையனை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்த ரூமுக்கு வெளியே ஹீரோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து நீ ஏங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கீழே ஒரு கண்ணாடி கிடக்கிறத ஹீரோ பார்த்துடுறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் பின்னாடி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரால் அடிக்க வரான். ஆனால் ஹீரோ அதை ஈஸியாக அடித்து தடுத்துறான். எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணாடியெல்லாம் இப்படி போடவே மாட்டாங்க, அதை பார்த்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் அடிக்கிறான். உள்ள ரூமில் அந்த பையன் அவங்க அம்மா கால் பண்ணி கார்டு ஆக்டிவ் பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ சரியா ஹீரோ கதை உடைச்சிட்டு உள்ள வந்து அங்க 2 வரையும் அடிக்கிறான். அந்த பையன் ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறான். இது உன் கண்ணாடியான்னு கேட்டு அவங்ககிட்ட அதை ஹீரோ கொடுக்குறான். அவன் ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்ககிட்ட ஏதோ கேட்க வேற. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஹோல் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க. அவங்க ஃபோனில் மேனிக் ஸ்கூலுக்கா போனேன், பக்கத்தில் மேனிலுக்கு வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மின்னொரு பையன் இருக்கானான்னு கேட்க ஹீரோ அவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மிச்சப்பெரிய அடித்து போட்டு அவனை கூட்டிகிட்டு மேனிக் ஹை ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே அவங்க படிக்கிறது ஒரு மொண்டேஷ் மாதிரி போட்டு காட்டுறாங்க. அவங்க திரும்பி போகும்போது அந்த பொண்ணு ஜீவி கிட்ட சாரி கேட்குறா. அப்போ அந்த பையனும் ஹீரோ கிட்ட சாரி அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். எதுக்கு சாரின்னு கேட்க, இல்லை உனக்கு ஞாபகம் இல்லை போல இருக்கு, ஆனால் நம்ம ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அப்போ நான் தான் டாப்பர், உன்னை ஸ்டடி குரூப்பில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதை எப்போ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அங்கே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இங்கே என்ன விட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒரு குட்டி குளத்தில் பெரிய மீனாக இருந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டேன், அந்த டைமில் நீ எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறத பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்கும், ஆனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்து எப்படியாவது படிச்சிடுவேன்னு சொல்கிறான். உன்னை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை, இப்படியே படிச்சேன்னா நீ ஸ்கூலில் மட்டும் இல்லை கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன்னு அவன் சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதும் ஹீரோ எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கலாய்க்கிறாங்க. அப்படியே அந்த சீன் முடியுது. இப்போ காலையிலேயே அவங்க ஸ்டடி குரூப்புக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அது ஃபுல்லாக குப்பையாக டஸ்ட்டாக இருக்குது. அவங்க 5 பேரும் சேர்ந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் டீச்சர் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட நான் இந்த ஸ்கூலை மாற்ற போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஜூன் வெளியில் நின்று கேட்டுட்ருக்கான். இப்போ அவங்க ஸ்டடி ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தன் உள்ளே வந்து அவங்ககிட்ட மரியாதையெல்லாம் பேசுகிறான். ஹீரோ கிட்ட சண்டை போட மட்டும் தெரிஞ்ச பத்தாது, நீ எத்தனை குரூப் ஸ்டார்ட் பண்ணாலும் படிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஹீரோ அவனை அடிக்க வரும்போது சிஎன் அவனை தடுத்துடுறான். அவங்க கிளாஸ்லேயே சிஎன் தான் செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பாள். இப்போ வந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வைஸ் பிரின்சிபல் கோச்சுப்பாருன்னு அவன் சொல்கிறான். அப்போது டீச்சர் வந்துடுறாங்க. அவனும் கிளம்பி போயிடுறான். அப்போது ஹீரோ மற்றவங்க கிட்ட இன்னும் எக்ஸாம்ஸுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறான். அவங்க ஏன்னு கேட்க, ஏன்னா அவனை விட நான் நிறைய மார்க்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்கிறான். எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. ஏண்டா உன் ஆசைக்கு ஒரு அளவில்லையான்னு கேட்குறாங்க. இப்போ டீச்சர் அவங்க எல்லாரும் என்ன ரேங்க்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவு 120 ரேங்க்ல 180 ரேங்க்,
ஜூன் 132வது ரேங்க். அதை கேட்ட உடனே ஜீவு இவனை விடவா நம்ம கேவலமா போயிட்டோன்னு யோசிக்கிறா. ஹீவன் 162. பார்க்கறதுனால நான் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கால. ஹீரோ 219, சிஎன் செகண்ட் ரேங்க். இப்போ டீச்சர் நம்மளாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் முன்னாடி வரலான்னு சொல்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததும் ஜூன் மற்றவங்கிட்ட டீச்சர் பிரின்சிபல் கிட்ட பேசினதை நான் கேட்டேன். அவங்க நான் இந்த ஸ்கூலை மாற்றிக்காட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என் ஸ்டடி குரூப்பில் இருக்கிறவங்க ரேங்கை 10 ரேங்க் முன்னாடி வேற வைக்கிறேன்னு பெட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். ஐயோ 10 ரேங்கா? இன்னும் 2 வாரம் தானே இருக்குன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஹீவோன் அப்படின்னா சியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணுமான்னு கேட்க அவன் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் அவசர அவசரமா வீட்டுக்கு போகிறத காமிக்கிறாங்க. அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது. அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவன் எல்லா எக்ஸாம்லேயும் 100 மார்க்ஸ் எடுக்கிறான். அது அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசினால ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த பையன். அவனுக்கு அது பிடிக்கல. சிஎன் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும். அதை வச்சு அவனை புள்ளி பண்ணுவான். இப்போ சிஎன் அவங்க அப்பாவோட வேலைக்கு போத்தான் இப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பான். அவங்க அப்பா திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்பாரு. அவன் போயிட்டு இருக்கும்போது ஹீவனை பார்க்குறான். அவன் கிட்ட ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, நானும் கூட வரவான்னு கேட்குறா. 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது ஜீவு புள்ளி பண்ணால அந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின புள்ளியும் ஒரே இடத்துல நிற்பாங்க. இவங்களை பார்த்ததும் அவனை தனியே கூட்டிகிட்டு போய் புள்ளி பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணும் அன்னைக்கு என்னையே அடிச்சிட்டேன்னு சொல்லி ஹீவானை புள்ளி பண்ணுறா. சிஎன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் கீழே விழுந்து ரத்தம் விழ ஆரம்பிச்சிருது. நீ அந்த கேமரோட சுற்றிட்டு இருக்கிறதால உன்னையே பெரிய வீரனை வச்சுக்கிறியான்னு அந்த புள்ளி கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ அவன் முன்னாடி வராங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஹீரோ தான். அந்த புள்ளி ஒரே அடி தான். அவன் பறந்து போய் விழுந்துடுறான். நெத்தில இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னையும் அடிச்சிட்டியா? வைஸ் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் அடிக்க அவன் மயங்கிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே 2 பொண்ணுங்கெல்லாம் ஷாக் ஆகி வீடியோ எடுக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ள 3 பேருடைய ஃபோனையும் பறிச்சு எனக்கு ஃபோட்டோலாம் பிடிக்காதுன்னு சொல்லிடுறான். அவங்க அங்கிருந்து ஓடிடுறாங்க. இப்போ ஹீவன் எந்திரிச்சு ஹீவன் கிட்ட சாரி உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்கிறான். அவள் பரவாயில்ல நீ என்ன பண்ணுவேன்னு சொல்கிறா. அவனுக்கு தன்னால் ஒன்றுமே பண்ண முடியல அவமானமாக இருக்கும். ஹீரோ அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜெயிச்சிட்டோம்லான்னு கேட்க நீ ஜெயிச்சிட்ட நான் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா அவன் அடிச்சு ஏன் வேலைக்கு வரலன்னு திட்டுறாரு. அவன் என் முகம் ஃபுல்லாக காயமாக இருக்கு, அது உங்களுக்கு பரவாயில்ல, வேலைக்கு வராதான் பிரச்சனை. நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்ல, ஆனால் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறான். டைம் கொடுக்குறதா? உங்கள் அம்மா வாங்கின கடையிலலாம் யார் அடைக்கிறதுன்னு அவர் கேட்குறாரு. உடனே அவனுக்கு கோவம் வந்து அவன் வீட்டை விட்டு கிளம்பிடுவான். அவன் வீட்டுக்கு வெளியே ஹீரோ அந்த டைமில் வந்துடுறான். அவன் பெட்டியோட வரதை பார்த்துட்டு என் கூட என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றான். அப்போ டைம் 9:30 ஆயிருக்கும். அவனோட அம்மா அவனை 10 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரலைன்னா ஸ்கூலை மாத்திருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சீக்கிரம் வா நம்ம டாக்ஸியில் போயிடலான்னு சொல்கிறான். அதுக்கு காசுன்னு அவன் கேட்க நான் கொடுக்குறேன்னு ஹீரோ சொல்கிறான். தினமும் நீயே கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தானே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா மாறி மாறி ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கே நான் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன், இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவன் போயிடுறான். ஹீரோவுக்கு அவன் சொன்னதெல்லாம் புரியுது. ஏன்னா அவன் படிப்பு விஷயத்தில் அப்படி தான் ஃபீல் பண்ணுவான். அதனால அவன் கிளம்பி அவன் வீட்டுக்கு டாக்ஸிலே போயிடுறான். சிஎன் ஃபீல் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல கூட அந்த புள்ளி அதே ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான். ஐயோ இவன் நினைச்சுக்கிட்டு அவன் பாக்குறதுக்கு முன்னாடி சிஎன் வேற வழியா போக ட்ரை பண்ண அவனோட நேரம் அங்கேயும் அந்த புள்ளி வந்துடுறான். அவனை பார்த்து நீயா உன்னை தானே தேடிட்டு இருக்கேன், உன்னாலதான் என் வீட்டுக்கு கூட போக முடியல, உன்னை கொஞ்சம் அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரணும்னு சொல்லிக்கிட்டே அவன் கிட்ட வரான். ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருந்த சிஎனுக்கு இப்போ செம்மையா கோவம் வருது. ஆனா அவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த புள்ளி அவனோட அப்பா கால் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு உங்க அப்பாவா எடுத்து பேசு எங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றான். சிஎன் கால் அட்டன் பண்ணிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். புள்ளி அடிக்க வர அதை மிஸ் பண்ணிடுறான். புள்ளி ஷாக் ஆகி ஓ மிஸ் ஆகுறான்னு கேட்டுக்கிட்டு திரும்பவும் அடிக்க வர திரும்பவும் மிஸ் ஆயிடுறான். இப்போ அவனோட பேக்கை கலட்டி அவனை திருப்பி அடிக்கிறான். அப்போ தான் ஹீரோ சிஎனுக்கு இயர்ஃபோன்ஸ் வழியா ஒரு மொட்டை மாடி மேலே நின்றுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறத ரிவீல் பண்றாங்க. அவன் சொல்ல சொல்ல அவன் அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹீரோட ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுது. உடனே ஹீரோ ஃபாஸ்ட்டாக மாலேருந்து இறங்கி வரான். ஆனால் அதுக்குள்ளே அந்த புள்ளி சியனை கீழே தள்ளி உனக்கு என்ன தைரியம்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனை போட்டு காலாலே உதையிறான். சியனால எந்திரிக்கவே முடியல. அப்போது அவன் அடி வாங்குறதையும் ஹீரோ சின்ன வயசுல அவனோட எக்ஸாம் பேப்பரை திருத்துறதையும் பேரலெல்லாம் போடுறாங்க. அதில் ஹீரோ எல்லா ஆன்சரும் தப்பாக எழுதியிருக்கான். அவன் எல்லாத்தையுமே சோகமாக கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சரின்னு வருது. அதை பார்த்து தான் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல எவ்வளோ கொஸ்டின் தப்பா வந்தாலும் சரி ஒரே ஒரு கொஸ்டினுக்கு கரெக்ட்னு வரும்போது வர சந்தோஷமே தனி, அதான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்றான். அதே டைம்ல சியோனுக்கும் தைரியம் வந்து அவன் கையெல்லாம் மடக்கி புள்ளியை குத்த வரான். ஆனா அவன் நிமிரும் போது அவன் தலை ஃபோர்ஸா புள்ளி மேல மோதினதால அவன் தடுமாறி மயங்கி விழுந்துடுறான். சியோனால நம்பவே முடியல, அப்படியே சில மாதிரி நிக்கிறான். அதே டைம்ல ஹீரோவும் அங்க ஓடி வந்துடுறான். அவன் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றான். ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம்.
2 பேர் சிரிச்சுட்டே நிக்கிறாங்க. அப்படியே எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.